நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஹலோ மக்களே, நம்ம எப்படி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று நடத்துறது அவ்வளோ ஈஸியாக இல்லை அவ்வளோ பண்ண முடியாத காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் நடத்தலாம். ஆனால் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்குது. 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு அரசியல் களத்தில் இறங்கினா அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கொள்கை என் கோட்பாடு. புரியுதுங்களா? இதில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும் தான். அதில் வந்து மாட்டுக்கிறது கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ தைரியம் மட்டும் போதுமா? பத்தாது. பேரு புகழ் பத்தாது. பணம் பத்தாது. இவ்வளோ இருந்தாலுமே இவ்வளோ வச்சு ஆரம்பித்தவங்களையே இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். பட் இவ்வளோ இருந்தும் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கணும்னா இவங்களை கையாளக்கூடிய திறன் இருக்கணும். என்னது, இந்த 2 திராவிட கட்சிகளையும் கையாளக்கூடிய திறன் இருக்கணும். அந்த திறன் இருந்தால் மட்டும்தான் இவங்களை வந்து நம்ம டேக்கிள் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு திறன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி விட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் லட்டு மாதிரி ஒரு மேட்ரு மாட்டுச்சு. லட்டு மாதிரி ஒரு மேட்ரு. அந்த மேட்ரை ஒன்றுமே இல்லாமல் அப்படி சுக்குநூறாக ஆக்கி விட்டு போயிட்டாவில் நம்ம தளபதி. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இவர் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கஷ்டம்டா நீ. ஏன்னா அவருக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு. அவரே தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவரே தான் சில விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுறது. அவர் தான் எல்லாத்தையும் அவர் தான் வந்து பண்ண சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்க கையில் மாட்டின அந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஸோ இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவர் அரசியல்வாதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து தளபதி செஞ்சுருக்காரு. 2வது ஒருத்தருடைய ரசிகனாக செஞ்சுருக்காரு. இன்னொன்று அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத இந்த மக்களுக்கு காமிச்சிருக்காரு. நேற்று இந்த கொத்தடிமை டீம்ஸ்க்கும் நாய் டம்ளர் டூம்ஸ்க்கும் நல்ல அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு மேட்ரை வந்து யார் எடுத்து கொடுத்ததுன்னா நம்ம மூத்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஆதவபூர் பேசின பேச்சுக்கு உடனே பொங்கி எந்திரிச்சு அவர் வந்து என்ன பேசிட்டாரு, எனக்கு வருத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். அறிக்கை விட்டு காலையில் கீழே ஒரு டேக்லாம் போட்டிருந்தாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்னு. அப்படிலாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணார். எல்லோரும் உடனே அதை பற்றி பேச ஆரம்பித்தோடனே நம்ம என்ன பசங்க என்ன பண்ணாங்க, டேய் நீங்கள் பேசினா நாங்கள் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலைவரோட அவங்களுக்கு தலைவரோட மென்டல் ஹெல்த் தலைவரோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து போட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்கிட்டு ஏறிய ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து உண்மையாலுமே இது ஒரு ஃபேன் வார் சண்டையாக தான் போயிடும். இப்படியே போச்சுன்னா அப்படியே போயிடும், பயங்கர லெவலில் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கான ஒரு ஆயத்த ஸ்டேஜில் தான் ரஜினி அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை எப்படி இப்போ நம்ம நிறுத்துறது? ஒரே வழி தான். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் எது அது இப்போ கேட்டார்ல, மன்னிப்பு, வருத்தம் தெரிவிக்கிறேன், பகிரங்கமாக மன்னிப்பு. ஸோ இது அது ப்ரோ கேட்கறதுனால அவருக்கு அசிங்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் எதுவுமே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தப்பாக பேசலை. ரஜினி அவர்களுடைய ஆதங்கத்தையும் ஆசையையும் இந்த மக்களுக்கு செய்ய விடாமல் தடுத்தது திமுக அப்படின்னு சொல்லி திமுகவை திட்டி ரஜினி அவர்கள் தான் சப்போர்ட்டாக பேசினார். அதுக்கு பொங்கி எந்திரிச்சு அறிக்கை விட்ட ரஜினிகாந்த் தான் எல்லாரும் நீ கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ திமுகவில் கொத்தடிமையாக இருக்க, நீ அவங்க பேனரில் படம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரஜினி அவர்களை தான் 90% பேர் கழுவி ஊற்றுறாங்க. ரஜினியுடைய தீவிர பக்தன். எப்படியோ எந்த காலத்துலையும் நான் வந்து அவனுடைய எவ்வளோ காலமோ இன்னைக்கு வரைக்கும் போன படத்து வரைக்கும் முதல் ஷோ பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க சன் டிவி படங்களில் நடிப்பீங்க, சன் பிக்சர் படங்களில் நடிப்பீங்க.
மீதி 10% அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மீதி கொத்தடிமைஸும் நாய் டம்ளர்ஸும் அவருக்கு முட்டு கொடுத்து சோஷியல் மீடியாவில் அவருடைய ஃபேன் மாதிரி போட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆதவ் ப்ரோ மன்னிப்பு கேட்டனால ஒரு விஷயம், அவர் வந்து இதில் பெரிய மனுஷன் ஆயிடுறாரு. யார்? சரிப்பா, நான் உன்னை இப்போ தப்பாக பேசலை, இருந்தாலும் உனக்கு வருத்தம், உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்ற, நான் அதனால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆதவ் ப்ரோவோட இமேஜ் மேலே போகுது. இங்கே ஆதவ் ப்ரோவோட இமேஜ் மேலே போகுதுன்றது மட்டும் இல்லாமல், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இவர் எடுக்காமல், இவர் சொல்லாமல் அதை செஞ்சுருக்க மாட்டாருன்றதான் இங்கே நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக விஜய் அவர்கள் பேசியிருப்பார், ஆதவ் ப்ரோ நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க, அவர் பாருங்கள் அறிக்கையெல்லாம் விட்டார், அதை கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, வருத்தம் தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் கேட்டிருப்பார். கேட்டுட்டாலும் உடனே நீங்கள் வந்து மற்றவங்களாம் சும்மா இருந்துருவாங்களா? இப்போ பாருங்கள், அரசியல் கட்சி வச்சிருக்கனால தான் இவர் ஆதவ் ப்ரோ வந்து மன்னிப்பு கேட்டார், இல்லைன்னா கேட்டிருப்பாரா, வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க கொத்தடிமைஸ் நாய் டம்ளர்ஸ். பட் அரசியல்னா அதுதானே. அரசியல்னா என்ன? அரசியல் பண்ணணும்ல, ஓட்டு முக்கியம்ல. அப்போ அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் அரசியல்வாதியாக சிந்திக்கணும்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கரெக்டான விஷயம்தான். இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஆணி, இதை நம்ம தொட வேண்டாம், இதை நம்ம வந்து களையணும் அப்படின்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் தளபதியோடைய மிகப்பெரிய எண்ணமாக இருந்திருக்கும். அதற்கான அந்த முற்றுப்புள்ளி தான் ஆதவ் ப்ரோ மன்னிப்பு கேட்டது. சரி, இது ஒரு அரசியல்வாதியாக பண்ணியிருந்தாலும் ஆள் மனசில் விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் மேலே தனி மதிப்பு இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் படங்களை பார்த்து வளர்ந்து, அதனால் அவர் வந்து ஒரு ஃபேனாக, ரஜினியோட மிகப்பெரிய ஃபேனாக தளபதியே இருந்திருக்கார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது எந்த அளவுக்கு ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் ஃபோட்டோ தான் வச்சிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு நல்ல திட்ட உதவிகள் பண்ணிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம், அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நானும் அவரும் ரசிகருங்க, எனக்கும் தலைவர் அவர், எனக்கும் தலைவர் இது, அதனால அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது சொல்லி நீ ஸ்கிரீன்ல கூட அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாம, எதிர்ப்பு இல்லாம, யாரும் எதிர்க்காம அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணும்ன்றனால துண்டை எடுத்து கையில கொடுத்து எனக்கு போடுங்க சார், உங்க கையால போடுங்க லீடர்னு சொல்லி தலையில போட்டுக்கிட்டு. இப்போ இவர் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவர் என்ன கேட்குறாரு, நான் இந்த ரஜினி அவர்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டுமா, அவருடைய பிறந்தநாளைக்கு போய் நான் வந்து இதெல்லாம் கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது, நான் எனக்கே அவர் தலைவர் தான்ப்பா, நானே அவர் ஃபேன் தான், இது என்ன செய்யறதுக்கு என்கிட்ட கேட்கணுமான்னு சொல்லி கேட்டு நீங்கள் அவர் படத்தையே வச்சுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. இது உண்மையாலுமே விஜய் அவர்கள் ஒரு ஃபேனாக அவரை வந்து கொண்டாடுற தருணம். அவர் மேலே 1000 வருத்தம் இருக்கலாம், நம்ம வளர்ந்து வரது பிடிக்காம நம்ம மேலே காய்ச்சலாக இருக்கிறாரு, நம்ம மேலே காண்டில் இருக்கிறாருன்ற அந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அவரும் ஒரு கட்டத்தில் புரியும். சரி, இவரும் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்க ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கான வாய்ப்பு அவருக்கு அமையலை. பட் இவர் இன்னும் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது வரைக்கும் போதும்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்திருப்பார். அதனால தான் நெல்சன் கிட்ட சொல்லி ஜெயிலர் படத்தை நீ அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் பண்ணு, அவர்கிட்ட போய் பேசினார். அதனால தான் நெல்சனுக்கு படமே கிடைச்சதுன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நெல்சனாக இருக்கட்டும், லோகியாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மதிப்பு, மரியாதை விஜய் அவர்கள் வச்சுருக்காரு. அதனால தான் லியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ன்றேன், வெற்றி விழாவில் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரே ரஜினி தான், ஒரே கமல் தான், ஒரே கேப்டன் தான், ஒரே தலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பெருமைப்படுத்துகிறாரு. அப்போ தான் எங்கே இருக்கோம் அப்படின்றது அவருக்கு தெரியுது. தன்னோட இடம் மனசில், மக்கள் மனசில் எப்படி இருக்குன்றது அவருக்கு புரியுது. இதெல்லாம் புரிஞ்சாலும் அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க தான், அந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்றது தான் தளபதியோடைய கோட்பாடும். அதை தான் அவர் பல இடங்களில் வலியுறுத்துறாரு. பட் இந்த விஷயத்தை, இந்த மனசை ரஜினி அவர்கள்ட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் அவர் காண்டில் அப்பப்போ காக்கா கழுகு கதையை எடுத்து விட்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து திருப்பி அவரே காம்ப்ரமைஸ் ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி இந்த மாதிரி அறிக்கை விட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அவருடைய பெரிய மனுஷ இடத்துலேருந்து அவரை இறக்கி விடுது. பட் ஃபேன் பாயாக நம்ம இருந்தபோது என்ன பண்ணுறது, அவர் நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவரை பார்த்தா எல்லாருமே வளர்ந்தோம். 90% பேர் தமிழ்நாட்டில் ரஜினி ஃபேன் தான். நான் முதற்கொண்டு எல்லாருமே. இன்றைக்கி அவர் படத்தை பார்க்கணுன்னா ஸ்டைலாக இருப்பார், ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனால் எதில் பிடிக்கல, அவருடைய சுயநலமான அந்த எண்ணங்களும் செயல்களும் தான் பிடிக்கல. சொல்கிறது என்ன, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்னு தானே சொல்கிறாரு. அப்போ இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு தான் பார்க்கணும். அவர் ஒன்றுமே செய்யலைன்னா கூட அவருடைய பவரை வச்சு, அவர் கொடுக்குற அந்த ஃபேமை வச்சு நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி ஏதாவது ஒரு ட்வீட் கொடுக்கலாம், ஒரு நல்லது கெட்டதை பற்றி பேசலாம், இல்லைன்னா கட்சியே ஆரம்பிக்கலைன்னா கூட ஒரு சமூக சேவை மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம். எதுவுமே செய்யாமல் அந்த கொத்தடிமை மாதிரி திமுக பேனர்லையும் லைக்கா பேனர்லையும் மாற்றி நடிச்சுக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு இந்த மக்களை திருப்பி ஒன்றை கொண்டாந்து 1000-2000 டிக்கெட் காசை கொடுத்து பார்க்க வச்சுட்டு இந்த வயசுலேயும் சம்பாரித்து அந்த திமுக காரனுக்கு கொடுக்குறியே அப்படின்ற அந்த ஆதங்கம்
இங்கே அரசியல் நிகழ்வு தப்பாக நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மக்களை சமூக விரோதின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நமக்கு ரஜினி அவர்கள்ட்ட பிடிக்கல. அப்போ தான் அவரை வந்து நம்ம வந்து அந்நியனாக பார்க்குறது வருது. ஏன்னா நீ எங்களை ஒருத்தனாக இருந்தால், எங்கள் ரத்தமாக இருந்தால் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியுமையா அப்படின்னு அந்த ஏக்கம் வருது இல்லை, அந்த ஏக்கத்தின் வழி தான் நம்ம ரஜினி அவர்களை வாய்க்கு வந்தபடி வசப்படுறது. இப்போ மூணாவதாக இந்த விஷயம் மூலிமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்ன மாதிரியான பண்பு கொண்டவர் அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. தான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை தவறு பண்ண மாதிரி மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ ஆதவர்ஜனான்றவர் விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய இமேஜ் போவோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு பர்சனாக தான் பார்க்கறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட இல்லாமல் இது சரியில்லை, அவர் ஹர்ட் ஆகிட்டார், அவர் அறிக்கை விட்டுட்டார், மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார், அதனால் அவர் கேட்டிருக்காரு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, அவர் கட்சியில் தப்பு பண்ணால் இவர் கேட்குறாரு, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்றத இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே காண்டாக இருக்கிற, கோபமாக இருக்கிற ரஜினி அவர்களுடைய நெருங்கிய உண்மையான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உண்மையாலுமே இப்போ கூலாக இருப்பாங்க. ஓகேப்பா, தமிழக வெற்றி கழகத்துலேருந்து மன்னிப்பு கேட்டாங்க, ஸோ பரவாயில்ல, இனி நம்ம அரசியல் ரீதியாக பார்ப்போம், அவர் என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுமா வேண்டாமா அப்படி அந்த மனநிலைக்கு போயிடறாங்களே ஒழிய, இனி வெறுப்பில் கொண்டு போயிட்டு இந்த ஓட்டை கொண்டு போய் திமுகவுக்கு போடுறது, அதிமுகவுக்கு போடுறது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். இந்த கொத்தடிமைகளும் இனி பரப்புறதுக்கான வசதிகள் மொத்தமாக அளிக்கப்படும். இனி அதை மீறி அவங்க எப்போ நீ அரசியல் வந்தனால தான் மன்னிப்பு கேட்டார் வச்சான்னு போட்டால் கூட அது பெரிய விஷயமா போகாது, அது பெரிய விஷயமா மாற்றப்படாது. இதே ஒரு விஷயம் இனி ரஜினி அவர்களே எங்கேயாவது வெளியில் போனாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆதவ பேசினாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டார், இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறது தான் ஒரு பெரிய மனுஷனுக்கான அழகு. அதை தான் ரஜினி அவர்கள் செய்யணும், செய்யவும் முடியும், அதை தான் செஞ்சு ஆகணும். அதை மீறி அவர் திருப்பி வேறு ஏதாவது பேசினார் வச்சார்னா அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையாலே வன்மம் தான் அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அவருடைய உண்மையான ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்களே கடைசியில் காரி துப்பிட்டு போகிற நிலைமை ஆயிரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரியும். அதனால் இந்த மேட்ரை அப்படி ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப சாஃப்டாக க்ளோஸ் பண்ணது தமிழக வெற்றி கழகம். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ யார் அதில் வெற்றி அடைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா அங்கே பேசும்போது ரஜினி அவர்களுக்காக தான் பேசினார் அப்படின்றது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறமா ஹர்ட் ஆகி ரஜினி அவர்கள் அறிக்கை விட்டதுக்கப்புறமா அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து அவருக்காக பொங்கி வந்தாங்க. இப்போ இவர் திருப்பி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா அதே சப்போர்ட்டர்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆமல்ல இவர் அன்றைக்கே வந்திருக்கணும்ல அரசியலுக்கு, ஆனால் வரல, ஆனால் இப்போயும் வந்திருக்க ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சாதாரணமாக ஒரு திமுக அவங்கள வந்து விரட்டி தானே அவங்கள வரண்டான்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு போய் கொந்தளிச்சு ஒரு அறிக்கை விடுறாருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரஜினி அவர்களை யாரெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க, பேசிட்டு அவர் காலிலே விழுந்திருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு சீமான், சாக்கடை, அப்புறம் பார்த்திங்கன்னா திருமாவளவன்லேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அவ்வளோ பேரும் பேசினாலும் அப்போல்லாம் வாய மூடிக்கிட்டு இருந்த ரஜினி அவர்கள் இப்போ மட்டும் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரஜினியோட உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்சிருவோம். ஸோ தெரியும் போது ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க. தெளிவுக்கு வந்துட்டாவே தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தெரிஞ்சு மிகப்பெரிய கேம் ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப கூலாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி டேய் போங்கடா அப்படின்ற மாதிரி இதை சப்பையாக்கி விட்டார் தளபதி அப்படின்றது தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிறேன். அட் த சேம் டைம் என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து ஆதவ் வந்து மன்னிப்பு கேட்டார் பாருங்க, எல்லார் முன்னாடியும் பொதுமக்கள் முன்னாடி பகிரமாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்குறது, அந்த மனசுக்கு அந்த தைரியத்துக்கும் அது ஒரு அவமானமாக கருதாமல் கேட்டதுக்கும் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் போக வேறு ஒரு யூடியூபரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராததுக்கு ஒரு சில காரணங்களெல்லாம் சொல்லி ரொம்ப அப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி இது வந்து நீங்கள் எப்படி விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அது பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய யூடியூபர், அதை பார்த்து நிறையா பேருக்கு ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்ற அந்த மனநிலைமை வந்துட்டாங்கன்னா அது தவறுதலான ஒரு சிந்தனையை தூண்டும் செயல். அவர் நல்ல யூடியூபர் தான், ஆக்சுவலி எனக்கும் பிடிக்கும். ஆனால் அப்பப்போ அவர் பேசுகிற விஷயங்கள் சங்கி மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பேசும்போது பார்க்கும்போது உண்மையானவே அவர் சங்கிக்கு சப்போர்ட்டாக தானா அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடியோவோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off. Take care. Bye bye. Love you all.